ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு nethrathreadarts. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் ஹார்ட் கீச்செயின் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹார்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ அந்த விங்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த விங்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேங்க. ஒரு ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லிப் நாட் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் நாட்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிச்சு தான். இப்போ முடிச்சு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஹார்ட்டில் சைடில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே ஏதோ ஒரு செயின்குள்ளே நான் என்னோடய ஹூக்கை விட்டுக்கிறேங்க. விட்டுட்டு அந்த யானை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் வந்து 5 செயின் போட்டுக்கிறேங்க. 1 2 3 4 5. இப்போ என்னோடய செகண்ட் செயின்லேருந்து, அதாவது ஹூக்லேருந்து செகண்ட் செயின் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறேங்க. ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த செயின்குள்ளே போயிட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கா, 3ஐயும் சேர்த்து நான் வெளியில் எடுக்கிறேன். இதே மாதிரி நான் ரிமைனிங் செயின்ஸ்க்கெலாம் போடுறேன். மொத்தம் இந்த ரோவில் எனக்கு 4 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கிடைக்குங்க. தேர்ட் ஒன் பண்ணுறேன். லாஸ்ட் ஒன். இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அந்த யானை எடுத்து அப்படி நான் இது வழியாகவும் எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம விங்ஸில் 1 பண்ணிட்டோங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 பண்ணுறோம். இப்போ நான் 6 செயின் போடுறேங்க. அதே மாதிரி செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ணணுங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷெட் தான். மொத்தம் 5 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கிடைக்கும். நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம 5ம் போட்டுட்டோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ 2 பண்ணிட்டோமா, இப்போ லாஸ்ட் ஒன் பண்ண போகிறோம். இப்போ நான் 7 செயின் போடுறேங்க. 2 3 4 5 6 7 7 செயின் போட்டோன்னா இப்போ செகண்ட் செயின்லேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபைனலாக முடிச்சுட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைட் பண்ணோம்ல, இதே மாதிரி அப்படியே நான் லெஃப்ட் சைட் பண்ண போகிறேங்க. அதாவது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. கீழே 5, அதுக்கு மேலே 6, அதுக்கு மேலே 7ங்க. சேம் இதே மாதிரி தான். நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட ஹார்ட் ஏஞ்சல் கீச்செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.